வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை நான் காட்டிடுறேன். அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதாவது அஜித்குமாருடைய படுகொலை காவல் கஸ்டோடியல் டெத் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடந்துச்சு இல்லையா, தீவுத்திடலில் 24 குடும்பங்களையும் கொண்டு வந்து விஜய் அவர்கள் பேசினாங்க. பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் மேடை ஏற்றிட்டு அவர் பேசினார். சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கைப்பாவையாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவங்க இன்றைக்கி சிபிஐ வழக்கை மாற்றணும், கரூர் வழக்கை மாற்றணும்னு கேட்டது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே சிபிஐ விசாரணை கேட்டதுனால இன்றைக்கி விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்தை சந்திச்சிட்டு இருக்காரு. பாஜகவிடம் பணிந்து விட்டது தாவேகா, பாஜகவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார் விஜய், பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் விஜய், பாஜகவால் இயக்கப்படுகிறது என்ற தாவேகாங்கிற குற்றச்சாட்டு உண்மையாகிவிட்டது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. நீங்கள் சிபிஐ வேணாம்னு சொல்லுவீங்க, இப்போ சிபிஐ வழக்கு வேறு உங்களுக்கு மாற்றணுன்ற கோரிக்கையும் நீங்கள் தான் வைக்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, அது சரியா அப்படின்னு கேட்டால்